ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் குண்டு குண்டாய் ரொம்ப சுவையான வாயில் வச்சதும் அப்படியே சட்டுன்னு கரையக்கூடிய குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட இதில் விரிசலே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே கடைகளில் கிடைக்கிற கூடிய மாதிரியே இருக்குது. இதை பார்த்தா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் செஞ்சதுன்னு. வீட்டுக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் எடுத்திருக்கேன், ஆச்சி மாவு தான் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆச்சி பிராண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பாக்கெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து நமக்கு ஒரு 20 உருண்டைக்கிட்ட வரும். இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் தனியாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் காய்ச்சி ஆற வைத்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது மாவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசுன்னு தான் இருக்கும். நமக்கு வந்து கெட்டியாக தெரியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையில் ஒட்டாமல் தெரியாது, கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படி மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி எடுக்கும்போது நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். நல்லா கையில் ஒட்டாது. இருந்தாலும் கையில் வந்து லேசாக வந்து எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட விரிசே விழுவாது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமே வந்து குலோப்ஜாம் வந்து விரிசல் விழுந்து வேக வைக்கும் போதே உடஞ்சி போயிடும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கைகளை வந்து எண்ணெய்களால் நல்லா கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு விரிசலே விழாது. இந்த மாதிரி நான் சின்ன உருண்டைகளாக வந்து நிறையா வந்து இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். சீனி எடுத்துகிட்டு அதே எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டோம்னா ஓரளவுக்கு சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரும். அந்த நேரத்தில் ஒரு 4 ஏலக்காயை வந்து இந்த மாதிரி வந்து தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இதில் கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது வந்து சூடாகவே இருக்கட்டும். இது சூடாக இருக்கும்போதே இன்னொரு சைடு வந்து நம்ம குலோப்ஜாம் உருண்டைகளை வந்து பொரிச்சு எடுக்கணும். அப்போ அது ரெண்டும் வந்து சூடாக இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா அப்படியே உப்பி நல்லா புசுன்னு சூப்பராக பார்க்கறதுக்கு குண்டாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க குலோப்ஜாம் வந்து அந்த உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆக்கிட்டு நம்ம உருண்டைகளை வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்லோவில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்க்கணும். அந்த நேரத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்கும் போது உருண்டைகளை வந்து இப்படி கீழே போயிட்டு அப்புறம் மேலே ஒவ்வொன்றா எழும்பி வரும். இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இப்படியே இந்த மாதிரி ஒரு சாரணி கரண்டியை வச்சு இந்த மாதிரி மேலால் அப்படியே கையை இந்த மாதிரி பண்ணி விடணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணி விட்டால் போதும். அப்போ தான் எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி வெந்து வரும். இல்லைன்னா ஒரு சைடு வந்து நல்ல சிகப்பாகவும் ஒரு சைடு அப்படி வெள்ளையாகவும் தெரியும். இப்போ பாருங்கள் எல்லா சைடும் எப்படி ஒரே ஈவனாக வெந்து வருதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுருக்க ஜீனி பாகில் வந்து அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் to 1 மணி நேரம் வரையும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னு நல்லா அந்த குலோப்ஜாம் உருண்டைகள்லாம் வந்து அந்த ஜீனி பாகில் ஊறி அப்படியே பார்க்குறதுக்கு குண்டாக எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாற வேண்டியதான். எப்படி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக வரும். கடைகளில் கிடைக்கும் முடிய மாதிரியே ரொம்ப அருமையாக வரும். கொஞ்சம் கூட விரிசலே விழாது. இந்த ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் மட்டும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட விரிசலே வராது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உருண்டை பிடிக்கும்போது கையால் 2 பக்கமும் அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையை உருட்டி இப்படி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போதும் கொஞ்சம் நமக்கு விரிசல் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.